ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சுடர் கேஸ் வந்து பயங்கர த்ரில்லிங்கா போகும், பயங்கரமா இருக்கும், பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒருவேளை சுடர் வந்து உயிரோட தான் இருப்பாங்களோ, இவங்க தான் எல்லா பிளானையும் இந்த மாதிரி எல்லாம் மல்லியையும் விஜயையும் நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோங்க. கடைசியில புஷ்வான மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சு. இந்த கவின் வந்து மாட்டிக்கிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து உண்மையா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து டவுட் உங்களுக்கும் இதே மாதிரி தான் கவின் சொன்ன அந்த வாக்குமூலத்தில் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ கவின் வந்து சரிங்க அந்த 40 லட்சத்தை வந்து பாதி பாதியாக பிரித்து, அதாவது அந்த ரகு கிட்ட இருந்து அடித்த 40 லட்சம் பணத்தை பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுல தான் பிரச்சனை இருந்தது. அதுக்கு வந்து சுடர் ஒத்துக்காததுனால தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்க, அப்படி இருக்கும்போது அந்த பணம் 40 லட்சமும் எப்படி மல்லியோட ரூம்குள்ள வந்திருக்கும்? அந்த பணத்துக்காக தான் பிரச்சனையாகி சுடரை வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கவின் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சுடரை கொலை பண்ணிட்டு அந்த 40 லட்சம் பணத்தையும் தானே இந்த கவின் வந்து எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த 40 லட்சம் பணம் எப்படி மல்லியோட ரூம்குள்ள வந்துச்சு? இது வந்து ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் சுடர் வந்து சாவலைங்க. சுடர் உயிரோட இருந்துக்கிட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் விஜயையும் மல்லியையும் நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீனை கொண்டு போனால் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது சுடர் சீனை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு சண்டை வர மாதிரி அந்த சீனை கொண்டு போகிறாங்க. இது யாருக்கெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம வெண்பாவும் ஐஷுவும் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. கடைசியில் எனிமியாக மாற்றிட்டாங்க இந்த தீபிகா. ஆமாங்க, இந்த செஸ்ல வந்து ஏதோ 3 டைம் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஐஷுவா இருந்தா சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த தீபிகா வந்து அப்படியே சொல்லி சொல்லி மாத்தி மாத்தி விஷமா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப ஐஷுவை அவங்க வந்து பழைய ஐஷுவா இல்ல, தீபிகாவோட ஐஷுவா மாறியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தீபிகாவுக்கும் தீபனுக்கும் சண்டை வருது. தீபன் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ சோடாவோ ஏதோ 2 பாட்டில் வாங்கிட்டு வராரு. அப்படியே ஒரு பாட்டிலை தூக்கி போட்டு உடச்சி கண்ணா முன்னான்னு திட்டுறாங்க தீபிகா. எதுக்காகன்னா வெண்பாக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்த, அவ தான் நம்ம பொண்ணை அள வைக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து வெண்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. உன்னை விட 5 செகண்ட் நான் முன்னாடி வந்து காட்டுவேன், இது சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. அவங்கள பார்க்கும்போது குட்டி தீபிகாவா தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க தீபிகா. இதெல்லாம் பார்க்கும்போது தீபனுக்கு பயங்கர காண்டாவுதுங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அப்படியே நம்ம வெண்பாவா கிட்ட போயிட்டு நீ சாரி கேட்க மாட்டியா ஐஷு கிட்ட அப்படின்னு அடிக்க போறாங்க. குட்டி பாப்பான்னு கூட தெரியாம தீபிகா வந்து அடிக்க போறாங்க. நம்ம மல்லி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அடிக்க போன கையை அப்படியே பிடிச்சி முறுக்க போறாங்க. முறுக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா கன்னத்துல அடி விழுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. மல்லி பொறுமையா இருக்கிற வரையும் தான் இருப்பாங்க. அளவுக்கு மீறி யார் பேசினாலும் சரி, அது இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வச்சு வெளுத்து கட்டுருவாங்க. பார்க்கலாம் தீபிகா தப்பிச்சு போறாங்களா இல்ல கன்னத்துல பலார்னு பழுக்கிற மாதிரி ஒரு அறையை மல்லிக்கிட்ட வாங்கிட்டு போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.